சூப்பரான கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா? ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி வாஷ் பண்ணிட்டு, ஒரு காட்டன் கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி, நல்லா கிறிஸ்பாற வரையிலும் நிழல்லையே நம்ம காய வச்சு இந்த கருவேப்பிலையை எடுத்துப்போம். இதனோட 10லேருந்து 15 வரமிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் இதில் ஒரு சொட்டும் நம்ம ஆட் பண்ணலை. எண்ணெய் ஆட் பண்ணால் ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துடும் ரொம்ப நாள் வச்சா. இதனோட நம்ம வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். சுவைக்கு ஏற்ப கல்லுப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதனோட நம்ம 100 கிராம் உரிச்ச பூண்டையும், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோல் எல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ஒரு கட்டி பெருங்காயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி ரெடி. சாதத்தோடு சேர்த்து நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு எடுத்தோம்னா கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி.